அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நிமல் லன்சாவிற்கு பிணை. பத்மி குழுவினர் வெளியிட்டுள்ள ரகசியம். கடும் அச்சத்தில் ஜனாதிபதி கனவு காணும் நபர். ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க கோரி ஆர்ப்பாட்டம். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட நற்செய்தி. இன்று இடம்பெற்ற விபத்து, இருவர் மருத்துவமனையில். பிரதமர் ஹரணி பதவி நீக்கப்படுவாரா? வெப்பமான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவல். ஜெருசலேமில் துப்பாக்கிச் சூடு, 15 பேர் படுகாயம். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்த விபத்து, 5 உயிரிழப்பு. கடுமையான இடிமின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் லான்சா போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டம் ஒன்றின் போது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக எதிர்வரும் 12ஆம் தேதி வரையில் விளக்கம் மறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் நிமல் லான்சா தரப்பில் செய்யப்பட்ட மனுவின் பிரகாரம் அவரை பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள கெகல் பாத்திர பத்மி உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களால் ஜனாதிபதி கனவு காண்பார்கள், கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தற்போது ஒன்றிணைந்துள்ளன. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஊழல் மோசடியினால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலையடைந்தது. ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எவ்வாறு குறிப்பிடுவது? பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள். இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்துக்குரியது. போதைப்பொருள் வியாபாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள். கடந்த அரசாங்கங்களின் அரசு அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களினால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள். இவர்கள் தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போஷித்தார்கள். அதன் விளைவையே நாடு இன்று எதிர்கொள்கிறது என குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குமாறு கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல ஆண்டுகளாக கல்வித்துறையில் சேவையாற்றியும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. எங்களது அனுபவத்தையும் தகுதியையும் கருத்தில் கொண்டு உடனடியாக ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதில் பெரும்பாலான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றினையும் கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களிடம் கையளித்திருந்தனர். வெளிநாட்டில் இறக்கும், ஊனமுற்ற மற்றும் வெளிநாடுகளில் காணாமல் போதல் உள்ளிட்ட பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களின் பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக புலமை பரிசில் திட்டம் ஒன்றை செயல்படுத்த ஜனாதிபதி நிதி திட்டமிட்டுள்ளது. கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவின் பிரகாரம் ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்த கலந்துரையாடல் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே இந்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது.
வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகங்கொடுக்கும் இலங்கை தொழிலாளர்களுடைய இங்கிருக்கும் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதிப்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சம்பந்தப்பட்ட நபர் இலங்கையர் என்பது மாத்திரமே அளவுகோலாக கருத்தில் கொள்ளப்படுவதோடு குறித்த புலமை பரிசில் வழங்குவதற்கான பொருத்தமான வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்பட உள்ளன. காட்டு யானைகளின் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் பிள்ளைகளுக்கு இதேபோன்ற புலமை பரிசில் திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் இதை மேலும் பல துறைகளுக்கும் விரிவுபடுத்த ஜனாதிபதி நிதியம் எதிர்பார்க்கின்றது. வெள்ளவாய தனமிழ்வில பிரதான வீதியில் யாழப்போவ டிப்போவிற்கு எதிரே இன்று காலை லொரியொன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தில் லொரி வீதியில் கவர்ந்துள்ள நிலையில் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்து குறித்து வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் ஹரணியமர் சூரிய தனது பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்கின்ற ஊகங்களை ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நிராகரித்தார். இது தொடர்பில் பொதுக்கூட்டத்தில் பேசிய சில்வா, எதிர்க்கட்சி நீண்ட காலமாக ஆதாரமற்ற கூற்றுக்களை பரப்பி வருவதாகவும் ஆனால் அவை எதுவும் நிறைவேறவில்லை என்றும் கூறினார். முன்னதாக ஹரணியமர சூரிய தனது அமைச்சர் பதவியை இழப்பார் என்று அவர்கள் கூறினர். இப்போது அவர் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்று கூறுகின்றனர். இவை அவர்களின் கனவுகளை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொலனறுவை திம்புலாங்கல கந்த பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட காட்டுத்தீ பரவல் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை உடவளவ பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உடவளவு காவல்துறையினர் தெரிவித்தனர். மாத்தலை உக்குவளவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் இரத்தினபுரி கொன்கஸ்தெனவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் தீப்பரவல் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. ஜெருசலமின் ராமட் சந்திப்பு நுழைவாயிலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களுக்கு வைத்தியர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட தகவல்களின்படி குறைந்தது 2 துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தெற்கு பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை குறித்த படகில் இருந்த பலர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானில் வெள்ளத்தினால் இதுவரை 4100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் பல மாவட்டங்களில் கடுமையான இடிமின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இது தொடர்பிலான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய கனமழையும் கடும் மின்னல்களும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று அறிவித்துள்ளது. மத்திய, வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு, ஊவா, சப்ரகமுவ மாகாணங்களில் இவ்வாறு கடுமையான இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் என தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் சாத்தியங்கள் உண்டு என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கைகள்: வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள், குளம், ஏரி போன்ற திறந்த இடங்களில் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது வயருடன் கூடிய தொலைபேசிகள் மற்றும் மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சைக்கிள், டிராக்டர், படகு போன்ற திறந்த வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.